லே லடாக்கை எப்படி கம்மியான பட்ஜெட்ல ட்ரெயின் மூலியமா ரீச் ஆகுறத பார்க்க போறோம். சென்னையில இருந்து டெல்லிக்கோ அப்படி இல்லைன்னா வைஷ்ணவி தேவி கட்ரா அந்த இது வரைக்கும் ட்ரெயின் வந்துட்டு ரெகுலர் ட்ரெயின் பாத்தீங்கன்னா டெல்லிக்கு உங்களுக்கு ரெகுலராகவே கிடைக்கும். எங்க இருந்தாலும் டெல்லிக்கு வரைக்கும் வந்துட்டு டெல்லியில இருந்து மறுபடியும் வந்தே பாரத்தோ அல்லது ஏதாவது ஒரு ட்ரெயின் எடுத்துட்டு கட்ரா வரைக்கும் வரணும். ஜம்முல இறங்கக்கூடாது. வந்துட்டு அங்க இருந்து மறுபடியும் கட்ரால இருந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அந்த செனா பிரிட்ஜ் வழியா காஷ்மீர் வரைக்கும் வந்து இறங்கிட்டீங்கன்னா அங்க இருந்து ரெகுலராகவே ஈவினிங்கும் காலையிலயும் மினிமம் வந்து ஒரு 2000 இருந்து 2500 அந்த ரேஞ்ச்ல வந்துட்டு ஷேரிங் பஸ்ஸா இருக்கட்டும், அதே போல கவர்மெண்ட் பஸ்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே கம்மியான காஸ்ட்லயே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? கவர்மெண்ட் பஸ்ஸஸ் 1200 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். அதே போல வந்துட்டு உங்களுக்கு டெம்போவா இருக்கட்டும், சைலோவா இருக்கட்டும், இனோவா இருக்கட்டும் 2500 ரூபாய் அந்த ரேஞ்ச்ல உங்களுக்கு கிடைக்கும். சோ ஈஸியா வந்து கார்கில் வழியா ரீச் ஆயிடலாம். இது ஒரு ஆப்ஷன் ரோடு வேல வரதுக்கு. இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கு அப்புறம் தான் அப்ளிகபிள் ஆகும். இந்த மந்த்லி எல்லாம் எப்பயுமே ஓபன்ல இருக்காது. மணாலி வெளியே வரணும். டெல்லி வந்துட்டு டெல்லியில இருந்து மணாலிக்கு ஓவர் நைட் பஸ் ஜர்னி வந்துருங்க. மறுபடியும் மணாலில இருந்து லே வரதுக்கு டெம்போவோ ஷேரிங் டாக்ஸியோ அல்லது பஸ் மூலியமா வரலாம். இது ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் அமையும். மக்களே, லே லடாக்கை பத்தி அதிகமான கண்டென்ட்ஸ் எதுவும் தேவைப்படுதுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம எப்படி எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த ஒரு பாருங்க மக்கள். தேங்க்யூ.